உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் யூடியூப் சேனல் என்று உங்களோடு பேசப் போகிற விஷயம் என்றால் மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய பேச்சு போட்டி பள்ளி மாணவர்களுக்காக நாம் நடத்துகிறோம். இந்த பேச்சு போட்டியை ஸ்ரீராம் பாலிடெக்னிக் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள், அதே போன்று எஸ்கேஆர் பொறியியல் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் மற்றும் அரசியல் பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி 1986 நண்பர்கள், என்னுடைய பேட்ச்மேட்ஸ் எல்லாம், அவர்கள் எல்லாம் உதவியோடு ஒரு இணையதள வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு போட்டியை நாம் நடத்துகிறோம். பேச்சு போட்டி நடைபெறும் நாள் 5/10/2025. அது காலை முதல் மாலை வரை 2 குரூப்பாக அந்த பேச்சு போட்டி நடக்கும். 6லிருந்து 9 வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு ஒரு பிரிவாகவும், 10லிருந்து 12 வரைக்குள்ள ஒரு மாணவர்களுக்கு இரண்டாவது பிரிவாகவும் தனித்தனியாக அது பேச்சு போட்டி நடைபெறும். அவர்கள் தனித்தனியாக அவர்களுக்கு முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு நாம் வழங்க காத்திருக்கிறோம். அதனால் அதனுடைய தலைப்பு விடுதலை வாங்கி தந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மிக நேர்மையான வழியிலே, சத்தியத்தின் வழியிலே, அகிம்சை உடைய வழியிலே அவர் அங்கே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக, இந்த மனித சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மனிதராக, புத்தர், இயேசு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அடுத்து மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் அவை செம்மைப்படுத்தி நம்மை எல்லாம் வழிநடத்தினார். மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்திலும் வேண்டும். மிகப்பெரிய அளவிலே அவர் கள்ளுக்கடையில் போராட்டங்களை எல்லாம் அவர் ஊக்குவித்தார். அவரை போன்ற ஒரு தலைவரை எல்லாம் நாம் பார்ப்பது மிக மிக கடினம். அவரால் ஈர்க்கப்பட்டு ராஜாஜி, காமராஜர், சத்தியமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே அங்கே இந்த இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக உழைத்து நமக்கெல்லாம் விடுதலை வாங்கி தந்து இன்று இந்தியா மிகப்பெரிய அளவிலே பார்ப்போற்றும் வகையிலே மிகப்பெரிய அளவிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணமான மகாத்மா காந்தியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைக்கும் விதமாக ஒரு பேச்சு போட்டி சிறிய அளவில் நாம் நடத்துகிறோம் பள்ளி மாணவர்களுக்கு. அதை இந்த வருஷமும் 5ஆம் தேதி நாம் நடத்துகிறோம், அக்டோபர் மாதம். அதற்காக அதனுடைய இந்த பேச்சு போட்டியினுடைய நடுவர்களாக பேராசிரியர் சிவபெருமாள் அவர்கள், முன்னாள் துறை தலைவர், கலவையினுடைய இசி டிபார்ட்மெண்ட்டினுடைய கலவை ஆதிபர சக்தி பொறியியல் கல்லூரியிலே அவர் செயல்பட்டவர். அதை போன்று பேராசிரியர் ஜெயக்குமார், சிஎன் பாலிடெக்னிக் கல்லூரி மெட்ராஸிலே, அவர்கள் இருவரும் அவர்கள் நடுவராக பணியாற்றி அவர்கள் சிறப்பாக முறையிலே அவர்கள் அந்த பேச்சு போட்டியை நடத்தி கொடுப்பார்கள். இந்த பேச்சு போட்டி விழா குழுவினர் முனைவர் காளிராஜா தங்கமணி, சூளைமேடு சென்னை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் விஜயகுமார், எஸ்ஏ பொறியியல் கல்லூரியுடைய பேராசிரியராக அவர் பணியாற்றுகிறார். அதேபோல் டாக்டர் பா செல்வராஜ் பேராசிரியர், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரியில் அவர் பணியாற்றுகிறார். பேராசிரியர் சரவண் துறை தலைவராக அவர் இருக்கிறார்கள் சிஎன் பாலிடெக்னிக்கில். அதே போன்று நண்பர் ஹேமகுமார் சூளைமேட்டிலே, அவரும் ஒரு கம்பெனியிலே அவர் ஒர்க் பண்ணி வேலை செய்கிறார். இந்த பேச்சு போட்டிக்கான பண உதவி, அதற்கான உதவிகளை எல்லாம் செய்வதற்காக நிறைய பேர் நமக்கு அதற்காக உதவ காத்திருக்கிறார்கள். முதலாவது என்னுடைய கல்லூரியுடைய கிளாஸ்மேட்டு அவர்கள், பால் நேசராஜ், அவருடைய கம்பெனி பில்ட்மேன் கன்ஸ்ட்ரக்ஷன், மேத்தா நகர். என்னுடைய கிளாஸ்மேட்டு முருகன், அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக பணியாற்றியவர். அதே போன்று டாக்டர் பி செந்தில் முருகன் பேராசிரியராக இப்போது தருமபுரியினுடைய பொறியியல் கல்லூரியில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதை போன்று என்னுடைய மற்ற நண்பர்களும், என்னுடைய முன்னாள் மாணவர்கள், ஸ்ரீராம் பாலிடெக்னிக் கல்லூரி
அவர்கள் அதை போன்று என்னுடைய ஜூனியர் மாணவர் அவர். என்னுடைய ஜூனியராக இருந்து கல்லூரியிலே பயின்ற ஒரு ராமசாமி, என்னுடைய கிளாஸ்மேட் பிரமானந்த், பிரேமானந்த், அவர்கள் எல்லாம் நமக்கு அஹ், உதவ காத்திருக்கிறார். அதே போன்று இதனை சொல்லாதவர்களும் நிறைய பேர் நமக்கு உதவி செய்கிறார். அதன் மூலமாகத்தான் இந்த பேச்சு போட்டிகளை நாம் சிறந்த முறையிலே நடத்த முடிகிறது. உங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல அஹ், விதமாக இந்த பள்ளி மாணவர்களுக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பேச்சு போட்டி சிறந்த முறையிலே அது வெற்றி பெற வேண்டும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய அஹ், குழந்தைகள், அவர்களிடம் அவர்கள் பள்ளி மாணவர்கள் இருந்தால் அவர்களை இந்த பேச்சு போட்டியிலே இணையதள வழிதான், ஆன்லைன், அதிலே நீங்கள் கலந்து கொள்ள செய்ய வேண்டும். அந்த இன்விடேஷனுக்கு கடைசியிலே அங்கே நாம் அதற்கான லிங்க் எல்லாம் நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு நல்ல போட்டியை நாம் ஏற்பாடு செய்கிறோம். வெற்றிகரமாக அது நடக்க வேண்டும். உங்களுடைய அனைவருடைய உதவியோடும் சிறப்பாக நடக்கும் என் நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.